நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். எத்தனையோ முறை கடந்த மாசத்துல நான் உன்னை விட்டு நான் தூர போயிட்டேன். ஒழுங்கா ஜோம் பண்ணல, வேத வாசிக்கல, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யல. எத்தனையோ முறை ஜோம் பண்ணணும்னு தோணுச்சு, ஆனா நான் பண்ணல. எத்தனையோ முறை வேத வாசிக்கணும்னு தோணுச்சு, நான் வேத வாசிக்கல. எத்தனையோ முறை சபைக்கு ஆராதனைக்கு கடந்து போகணும்னு தோணுச்சு, ஆனால் நான் போகலை. ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை தடுத்துருச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தேடாமல் நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நம்ம உணர்கிறோம்ல, அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்காதீங்க. கடந்த மாதத்தில் நான் ஆண்டவரை நான் ஒழுங்காக தேடலையே, நான் ஒழுங்கா வேத வாசிக்கலையே, நான் ஒழுங்கா ஜோமலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த மாதத்தில் பிழைக்க பண்ணுகிறதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார்.